Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே 12th நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதனால் நீங்கள் 11th கடைசி எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. சரியா, இந்த நேரத்தில் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பார்த்தா ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் தான் நாம் அடுத்து உடனே என்ன பண்ணுவோம் பார்த்தா 12th நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக, சரியா, சாப்டர் வைஸாக இது வரைக்கும் நமக்கு நடந்து முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு 4 பேஜ் தான். இந்த 4 பேஜுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சாப்டர், இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் படிக்கலான்னு இப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 கொஸ்டின் இருக்குது. இந்த 13 கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர் போங்க. சரியா, இந்த பிடிஎஃப்ல இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இதிலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இது எத்தனை, அதாவது கவர்மெண்ட் மாடல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மே 2022 கேட்டிருக்காங்க, மார்ச் 2024, அதாவது கடைசியாக நடந்து முடிஞ்ச 5 எக்ஸாம்லேயே என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் வந்து பாருங்கள், டிஃபைன் லிமிட்டிங் ரிக்வயர்மெண்ட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த கொஸ்டின் வந்து நமக்கு கவர்மெண்ட் மாடல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ யூனிட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் கொஞ்சம் மாறி இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. யூனிட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 13 கொஸ்டின் இருக்குது. அதுலேயும் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அதாவது டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். சரியா, அதாவது 11வது கொஸ்டின் வந்து பாருங்கள் நமக்கு 3 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனிட் நம்பர் 7 நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 15 கொஸ்டின் இருக்குது, அதையும் தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 10 ஒரு 17 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். யூனிட் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் இருக்குது. யூனிட் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின் இருக்குது. கொஞ்சம் பேஜ் நம்பர் மட்டும் கொஞ்சம் சஃபல் ஆகிருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.